வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். சேலம் ஆடிட்டர் ரமேஷ் கொலையை கண்டித்து பாரதிய ஜனதா முழு அடைப்பு போராட்டம். சென்னையில் மறியல் செய்த தலைவர்கள் கைது. மேற்கு வங்க உள்ளாட்சி தேர்தலில் தொடரும் வன்முறை. 4வது கட்ட தேர்தலில் வன்முறையில் 4 பேர் பலி. 2G வழக்கில் அனில் அம்பானி, டீனா ஆஜராக சிபிஐ நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் மனு தாக்கல். விரிவான செய்திகள். சேலம் ஆடிட்டர் ரமேஷ் கொலை சம்பவத்தை கண்டித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் முழு அடைப்பு போராட்டம் நடந்தது. சேலத்தில் கடந்த 19ஆம் தேதி இரவு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஆடிட்டர் ரமேஷ் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இச்சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு பாரதிய ஜனதா அழைப்பு விடுத்தது. சேலத்தில் திங்களன்று பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. வாகனங்களின் நடமாட்டமும் மிக குறைந்த அளவே காணப்பட்டது. சேலத்தில் உள்ள ரமேஷின் இல்லத்திற்கு வந்த RSS இணை செயலாளர் தாத்தரையர், பாரதிய ஜனதா மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் அவருடைய உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். ரமேஷின் கொலை சம்பவம் குறித்து விசாரணை நடத்த கட்சியின் தலைமை 3 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளதாக பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். தலைவர்கள் கொல்லப்பட்ட சம்பவம், தாக்கப்பட்ட சம்பவம், இவற்றை பற்றியெல்லாம் முழுமையாக விசாரித்து அகில இந்திய தலைமைக்கு தெரியப்படுத்தவும், மேல் நடவடிக்கை குறித்து ஆலோசிப்பதற்காகவும் அகில இந்திய தலைவர் மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் 3 பேர் கொண்ட குழுவை நியமித்திருக்கின்றார்கள். கோவை, திருப்பூரில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. முக்கிய சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பூதப்பாண்டி, காளியக்காவிளை, நாகர்கோவில் பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட பேருந்துகள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. புதுச்சேரியில் நேரு வீதி, அண்ணா சாலை, மறைமலை அடிகள் சாலை ஆகிய முக்கிய சாலைகளில் உள்ள கடைகள் முழுவதும் அடைக்கப்பட்டிருந்தன. தனியார் பேருந்துகள் இயங்கவில்லை. இந்நிலையில் நகரில் முக்கிய இடங்களில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். போலீஸ் பாதுகாப்புடன் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டன. தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்திய பாரதிய ஜனதா கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். சேலம் ஆடிட்டர் ரமேஷ் படுகொலையை கண்டித்து சென்னையில் சாலை மறியலில் ஈடுபட்ட பாரதிய ஜனதா தலைவர்கள், தொண்டர்கள் கைது செய்யப்பட்டனர். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் ஆடிட்டர் ரமேஷ் படுகொலையை கண்டித்து சென்னை மாநகரில் 23 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனாம்பேட்டை பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் வானதி சீனிவாசன் தலைமையில் நடந்த போராட்டத்தில் 100கணக்கானோர் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் போது திடீரென சாலை மறியலில் ஈடுபட்ட அவர்களை போலீசார் கைது செய்தனர். ஹிந்து இயக்கத்தினுடைய தலைவர்களை கடந்த ஓராண்டு காலமாக குறிவைத்து ஒரு மத தீவிரவாத கும்பல் வெறியாட்டம் ஆடி வருகிறது. தமிழக அரசு, குறிப்பாக தமிழகத்தினுடைய உளவுத்துறை மிக மிக அலட்சியமாக இந்த விஷயத்தை கையாண்ட காரணத்தால் இன்று எங்களுடைய முக்கியமான தலைவர்களை எல்லாம் நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தினுடைய மத நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு இம்மாதிரி நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டும். பலத்த போலீஸ் பாதுகாப்பிற்கு இடையே திருவெள்ளிக்கேணி பகுதியில் நடந்த கடையடைப்பு போராட்டத்தின் போது தீநகரிலிருந்து அண்ணா சதுக்கம் சென்ற மாநகர பேருந்தின் கண்ணாடியை போராட்டக்காரர்கள் அடித்து நொறுக்கினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. பாதுகாப்பிற்காக ஏராளமான போலீசார் நிறுத்தப்பட்டனர். மேற்கு வங்கத்தில் பஞ்சாயத்து தேர்தலை முன்னிட்டு நடந்த கலவரத்துக்கு மேலும் 4 பேர் திங்களன்று பலியாகி உள்ளனர். மேற்கு வங்க மாநிலத்தில் ஜூலை 14ஆம் தேதி முதல் 5 கட்டமாக பஞ்சாயத்து தேர்தல் நடந்து வருகிறது. திங்களன்று முர்ஷிதாபாத், மால்டா, மிர்பும், நாடியா ஆகிய 4 மாவட்டங்களில் 4ஆம் கட்ட பஞ்சாயத்து தேர்தல் நடந்தது. ஓட்டுப்பதிவு துவங்கியதிலிருந்தே பல இடங்களில் ஆளும் திரிணாமுல் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சி தொண்டர்களிடையே மோதல் நடந்தது. பிர்பூம் மாவட்டத்தில் 2 மார்க்சிஸ்ட் தொண்டர்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன. மால்டா மாவட்டத்தில் ரதுவா பகுதியில் ஒரு ஓட்டுச்சாவடியை கைப்பற்ற சிலர் முயன்றதை தொடர்ந்து மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் இறந்தார். முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் திரிணாமுல் மார்க்சிஸ்ட் கட்சியினர் குண்டு வீசி தாக்கிக் கொண்டதில் ஓட்டு போட வந்த ஒரு பெண் கொல்லப்பட்டார். 4 மாவட்டங்களிலும் குண்டுவீச்சு சம்பவங்கள், துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் என பரவலாக வன்முறை சம்பவங்கள் நடந்தன. இதில் 20க்கும் மேற்பட்டவர்கள் பலத்த காயமடைந்தனர். ஞாயிறன்று நடந்த தேர்தல் வன்முறை சம்பவங்களில்
3 காங்கிரசார் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாநில தேர்தல் கமிஷன் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவில்லை என்று முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். 2G வழக்கில் பாட்டியாலா சிபிஐ நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தொழிலதிபர் அம்பானி, அவரது மனைவி டினா ஆகியோரின் மேல்முறையீட்டு மனுவை ஏற்றுக்கொண்டுள்ள உச்சநீதிமன்றம் வரும் புதனன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவித்துள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொடர்பாக ரிலையன்ஸ் தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் மூத்த அதிகாரிகள் கௌதம் தோஷி, சுரேந்திர பிபாரா, ஹரி நாயர் ஆகியோர் 2011ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டனர். ஸ்வான் டெலிகாம் நிறுவனத்தில் 900 கோடி ரூபாயை ரிலையன்ஸ் நிறுவனம் முதலீடு செய்துள்ள நிலையில் ஸ்வான் தொலைத்தொடர்பு நிறுவனத்தை பயன்படுத்தி 2G உரிமத்தை ரிலையன்ஸ் முறைகேடாக பெற்றுள்ளதாக கூறி அந்த மூவரையும் சிபிஐ கைது செய்தது. அது பற்றி விசாரிப்பதற்காக ரிலையன்ஸ் நிறுவன தலைவர் அனில் அம்பானி மற்றும் அவரது மனைவி டினா ஆகியோருக்கு சிபிஐ தரப்பு சாட்சியாக சம்மன் அனுப்ப சிபிஐக்கு அனுமதி வழங்கி நீதிபதி OP சைனி கடந்த வெள்ளியன்று உத்தரவிட்டார். பாட்டியாலா நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து திங்களன்று அம்பானி தம்பதி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தனர். 2G வழக்கு விசாரணை ஏறக்குறைய முடிந்துவிட்ட நிலையில் தங்களுக்கு சம்மன் அனுப்புவதால் எந்த பயனும் விளையாது என்றும், அதனால் பாட்டியாலா நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மனுவில் அம்பானி தம்பதி வலியுறுத்தியுள்ளனர். இந்த மனுவை அவசரமாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என தலைமை நீதிபதி P சதாசிவம் தலைமையிலான பெஞ்சில் அம்பானி தரப்பு வக்கீல் முகுல் ரோஹத்கி கோரினார். மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக ஒப்புக்கொண்ட நீதிபதிகள் ஜூலை 24ஆம் தேதியன்று விசாரணை நடக்கும் என்று அறிவித்தனர். நீதிபதி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், நிலுவையில் உள்ள சிபிஐ வழக்குகளை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் வக்கீல்கள் 3 நாள் நீதிமன்ற புறக்கணிப்பை துவக்கியுள்ளனர். புதுச்சேரியில் காலியாக உள்ள நீதிபதி மற்றும் குற்றவியல் உதவி வழக்கறிஞர்கள் பதவிகளை நிரப்ப வேண்டும், தமிழகத்தைப் போல வக்கீல்களுக்கு 5 லட்சம் ரூபாய் சேமநிதி வழங்க வேண்டும், புதுச்சேரி, காரைக்கால் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள சிபிஐ வழக்குகளை விசாரிக்க நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் வக்கீல்கள் 3 நாள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தை துவக்கியுள்ளனர். பல ஆண்டுகளாக போராடி எங்களுடைய கோரிக்கைகளை இந்த அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக பல்வேறு போராட்டங்களை செஞ்சு வரோம். அதன் ஒரு கட்டமாக இப்போது சட்டமன்ற கூட்டத்தொடர் நடப்பதால அரசாங்கத்துடைய கவனத்தை உடனடியாக இருக்கணும் என்ற வகையில் எங்களுடைய கோரிக்கையை இந்த புறக்கணிப்பு மூலமாக தெரிவித்துக்கிறோம். இதனை தொடர்ச்சியாக இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் 3 நாள் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்து இந்த புதுவையில் நடக்கின்ற அரசாங்கத்துக்கு எங்களுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்கிறோம். வக்கீல்களின் போராட்டத்தால் புதுச்சேரியில் புதன்கிழமை வரை நீதிமன்ற பணிகள் கடுமையாக பாதிக்கும் நிலை உருவாகியுள்ளது. கோவை ரயில் நிலையத்திற்கு வந்த சபரி எக்ஸ்பிரஸ் ரயில் என்ஜினில் சிக்கிய நிலையில் துண்டிக்கப்பட்ட ஒரு ஆணின் தலை வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை ரயில் நிலையம் 1ஆம் நடைமேடைக்கு சபரி எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து சேர்ந்தது. அந்த ரயிலை ஊழியர்கள் சோதனை செய்த போது ரயில் என்ஜினில் துண்டிக்கப்பட்ட நிலையில் ஒரு ஆணின் தலை சிக்கியிருந்தது தெரிய வந்தது. அந்த தலையை மீட்ட ரயில்வே போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே சோமனூர் பகுதி ரயில் தண்டவாளத்தில் தலையில்லாத உடல் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. இவை இரண்டும் ஒருவருடையதுதானா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ரயில் என்ஜினில் தலை சிக்கியிருந்த சம்பவம் கோவை ரயில் பயணிகளிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. படகு என்ஜினில் ஏற்பட்ட பழுதால் ராமேஸ்வரத்தில் கரை ஒதுங்கிய 2 சிங்கள மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் இலங்கையை சேர்ந்த ஃபைபர் படகு ஒன்று கரை ஒதுங்கியது. இது குறித்து தகவல் அறிந்த ராமேஸ்வரம் கோவில் காவல் நிலைய SI ஆறுமுக நயினார் தலைமையில் போலீசார் விரைந்து வந்து படகு மற்றும் அதில் இருந்த 2 மீனவர்களையும் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் நீர்கொழும்பு பகுதியை சேர்ந்த வர்ணகுல சூரிய ஜலஸ்டின் சினோமணி மற்றும் ஜலால் புஷ்பகுமார் என்பது தெரிய வந்தது. மன்னார் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகில் ஏற்பட்ட கோளாறால் ராமேஸ்வரம் கரையில் ஒதுங்கியதாக ஜலஸ்டின் சினோமணி தெரிவித்தார். மீன் குடிக்கத்தான் நாங்கள் 5 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்தேன். அப்படி எனக்கு சொல்லிட்டு இன்ஜின் வேலை கொஞ்சம் தெரியும். இன்ஜின் கொஞ்சம் தீர்த்து எடுக்கக்குள்ள டைம் ஆகிட்டு ஒன்றும் தெரியல. எனக்கு இந்த வானம் எல்லாம் மூடி ஒன்றும் தெரியல. இந்த சுடர் தான் தெரிஞ்சது. சிலோன்ல இருந்து நாங்க இப்படி இந்தியா பார்க்க மாதிரி தான் தொழிலுக்கு வரோம். நான் நினைச்சது சிலோன் இதுதான். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த இந்தியா இந்த வல்லம் ரோல்டர் எல்லாம் அம்பிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் இந்தியாவுக்கு தான் நாங்க வந்துட்டோம். திரும்பி போகிறதுக்கு மன்னன் இல்லை எங்கள்கிட்ட. ராமேஸ்வரம் கோவிலுக்கு பயங்கரவாதிகளின் அச்சுறுத்தல் இருப்பதாக வந்த தகவலை தொடர்ந்து கரை ஒதுங்கிய சிங்கள மீனவர்களிடம் கியூ பிரிவு போலீசார் மற்றும் உளவுத்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தங்கத்தின் விலையில் திங்கட்கிழமை அன்று அதிரடியாக ஒரு சவரனுக்கு 272 ரூபாய் அதிகரித்திருந்தது.
ஒரு சவரன் தங்கம் 20,424 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,553 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 60 காசுகள் அதிகரித்து 43 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 40,835 ரூபாயாக இருந்தது. பீகாரில் மதிய உணவு சாப்பிட்ட 23 குழந்தைகள் இறந்த சம்பவத்தை தொடர்ந்து சோனியாவின் ரபரேலி தொகுதியில் உள்ள பள்ளியில் முன்னெச்சரிக்கையாக நாய்க்கு முதலில் மதிய உணவு வழங்கி பரிசோதிக்கப்படுகிறது. பீகார் மாநிலம் சப்ரா எனும் பகுதியில் மதிய உணவு சாப்பிட்ட 23 குழந்தைகள் பரிதாபமாக பலியாயினர். அந்த சம்பவத்தை தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு மதிய உணவு பரிமாறுவதற்கு முன் அதை பள்ளி தலைமை ஆசிரியரும் சமையல்காரர்களும் சாப்பிட்டு பரிசோதிக்க வேண்டும் என பீகார் மாநில அரசு எல்லா பள்ளிகளுக்கும் அதிரடி உத்தரவு பிறப்பித்தது. பீகாரை போலவே உத்தரப்பிரதேச அரசும் மதிய உணவின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என பள்ளி ஆசிரியர் சமையலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் தலைவர் சோனியா எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட ரேபரேலி தொகுதியில் உள்ள கஜூர்கவுன் எனும் கிராமத்தில் உள்ள பள்ளியில் வினோதமான முறையில் மதிய உணவின் தரம் பரிசோதிக்கப்படுகிறது. முதலில் நாய்கள் காகங்களுக்கு உணவை கொடுத்து பரிசோதித்த பிறகே மாணவ மாணவிகளுக்கு வழங்குகின்றனர். और उसको कहा गया है कि जब भी स्कूलों में देख लें भोजन बन जाए तो उसको पहले कोई टीचर या कोई कर्मचारी उसको चख ले, के बाद ही बच्चों को भोजन दिया जाए. सावधानी बरती जा रही है. ரேபரேலி பள்ளியின் வினோத முடிவுக்கு ப்ளூ கிராஸ் போன்ற மிருகங்களின் நலன் பேணும் அமைப்புகளிடமிருந்து எதிர்ப்பு கிளம்பாமல் இருந்தால் சரி. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.